வெல்கம் டு அனுஷ்யா சமையலறை. இன்னைக்கு நம்ம போகி vlog தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த vlog பார்த்திங்கன்னா போகி பண்டிகை vlog தாங்க. ஒவ்வொரு வருஷமும் மார்கழி எண்டில் இந்த மாதிரி போகி பண்டிகை அன்றைக்கி படையல் போட்டு சாமிக்கு படைப்போம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் சண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு டே இந்த மாதிரி நம்ம படையல் செஞ்சு சாமிக்கு படையலாக போடணும். நாங்கள் எப்போவுமே ஆடி மாதம் கூழ் ஊற்றுற பழக்கம் இல்லைங்க. ஆனால் மார்கழி மாதத்தில் அதே மாரியாத்தாக்கு இந்த மாதிரி படையல் போட்டு சாமி கும்பிடுவோங்க. அந்த வீடியோவோட vlog தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த படையல் போட்டது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தான் நான் படையல் போட்டேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நான் அன்றைக்கி சமைக்க ஸ்டார்ட் பண்ணது 7 மணி ஆகிடுச்சிங்க. பூஜை பாத்திரம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ணவே வந்தேன். இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான் நான் வச்சுருக்கேங்க. 3 கப் பச்சரிசி. இன்னொரு குக்கரில் சக்கரை பொங்கலுக்குங்க. ரசமும் சாமிக்கு படையில் ஊற்றணும். அதனால் கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வீட்டில் அரைச்ச ரசப்பொடியும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும், அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா, ஜீரகம், கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம். இந்த ரசத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளிச்சிடலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் கரைச்சி வச்ச ரசம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசம் ரெடி. இப்போ அதே கடாயில் தான் நான் முருங்கைக்கீரை பொரியலும் நான் செஞ்சுட்ருக்கேங்க. முருங்கைக்கீரை பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா லைட்டாக வதக்கிட்டு இதிலே வாஷ் பண்ண முருங்கீரையை சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தண்ணி நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பொடி சேர்த்து ஆஃப் பண்ணணும். சக்கரை பொங்கலுக்கு அரிசி நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வெல்லமும் சேர்த்துட்டேன். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சக்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடும். கடைசியாக முந்திரி திராட்சையை வறுத்து சேர்க்கணும். முருங்கைக்கீரையும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் பொரியரிசி பவுடர் சேர்த்துருக்கேங்க. இதுலேயும் ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துட்டா முருங்கீரை பொரியலும் ரெடி ஆகிடும். கிரேவி ரெடிங்க. சிக்கன் ரோஸ்ட்டும் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அம்மா கருவாடும் செஞ்சு நீ சாமிக்கு படையில் போடுனாங்க. அதனால் ஒரு பாக்கெட் கருவாடு இருந்ததுங்க. அதையும் நான் வறுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்குங்க. 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நாம் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக செய்யணும். ஒவ்வொரு கொழுக்கட்டையும் ஒவ்வொரு விதமாக செய்யணுங்க. இது எல்லாமே அன்னைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் காலையில் தான் நான் பூஜை சாமான் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சேங்க. அதனால தான் சமைக்க இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. எப்போவுமே முதல் நாள் எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன். அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டதுனால எதுவுமே எடுக்கலைங்க. மறுநாள் காலையில் குளிச்சுட்டு தான் இது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோவுக்குமே பொட்டெல்லாம் வச்சுட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணி அப்புறம் பானை ஒரு டைம் வாங்கிட்டால் போதுங்க. அதே பானையை நம்ம வருஷமாக யூஸ் பண்ணலாம். பானையை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வச்சுட்டு பானையை சுற்றியும் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க. அதே மாதிரி சல்லடிக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம். சல்லடியில் தான் நாம் தளிகை போட போகிறோம். பூ கட்டுற நூலில் கொஞ்சமாக மஞ்சள் தடவி வெயிலில் போட்டுட்டேங்க. அதில் மஞ்சள் கிழங்கை கட்டி இதே மாதிரி பானை சுற்றி கட்டிடணும். அதுக்கப்புறம் பானை ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சளும் குங்குமம் சேர்த்து அதுக்கப்புறம் வேப்பிலை சேர்த்துடணுங்க. அது மேலே நாம் மாவிளக்கு ரெடி பண்ணலங்க. அதை ஒரு பிளேட்டில் வச்சு ஏற்ற போகிறோம். அதனால் அது மேலே இப்படியே வச்சிடணும். சல்லடையில் ஒரு லேயர் மாவிலை, அதுக்கப்புறம் வேப்பிலை சேர்க்கணும். அதுக்கப்புறம் நாம் எங்கே படையல் போட போகிறோமோ அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் அம்மனுக்கு வைக்கணும். பூஜை அறை முன்னாடி படையல் போட மாட்டேங்க. ஏன்னா நான்வெஜ் சேர்க்கறதுனால. அதனால் இந்த மாதிரி தள்ளி தான் போடணும். படையல் போடும்போது வாழை இலையில் போடக்கூடாதுங்க. அம்மனுக்கு தைய இலையில் தான் போடணும். ஒரு 2 இலை நான் வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நாம் ரெடி பண்ண பச்சரிசி சாதம் ஃபுல்லாகவே சேர்த்துடணுங்க. அதுக்கப்புறம் புழுங்கலரிசி சாதம் அது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செஞ்சேங்க. அதோடு சக்கரை பொங்கல் இந்த வாட்டி நான் தோல் சிறுபருப்பு தான் யூஸ் பண்ணேன். நல்லாவே இருந்ததுங்க டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பருப்பில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் நெய் போட்டு வேக வச்சு சேர்க்கணும். முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் கருவாடு தொக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி. இது எல்லாமே நிறைய தான் அன்றைக்கி படையல் போடணுங்க. கொஞ்சமாக ரசம், கொழுக்கட்டையும் சுற்றி அந்த படையலோடையே வச்சிடணுங்க.
அதே மாதிரி இந்த சாப்பாடு வந்து நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே சாப்பிடக்கூடாதுங்க, வெளியே யாருக்காவது தான் கொடுக்கணும். பூஜைக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி படையலும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சாம்பிராணி புகை போடுறதுக்காக நெருப்பு மட்டும் தான் ரெடி பண்ணணுங்க. நெருப்பு பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சியை சின்ன சின்னதாக உடச்சிட்டு கற்பூரம் வச்சு ஏற்றினாவே நமக்கு வந்து நெருப்பு ரெடி ஆகிடுங்க. முதல்ல ஊதுவத்தியை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்போவுமே ஒன்று ஏற்றுவோம். அதுக்கப்புறம் சாம்பிராணி புகை நல்லா போடணுங்க. மாரியாத்தானாவே வந்து சாம்பிராணி புகை நிறைய போடணும். கடைசியாக வந்து தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஆர்த்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சாப்பிட மாட்டோங்க. இது எல்லாமே ரெடி பண்ணி சாமிக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவோம். எப்போவுமே வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி போகி பண்டிகை அன்றைக்கி செய்கிறது வழக்கங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்துலேயே வந்து இந்த மாதிரி செஞ்சிடுறோம். மார்கழியில் வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டே அப்புறம் வந்து சண்டே இந்த 3 டேயில் தான் வந்து இந்த மாதிரி படையலுக்கு வந்து ரெடி பண்ணுவோம். டீட்டெயில் ரெசிபி நான் வந்து காட்டலைங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.